ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रजारिणे निर्विशेषशून्यवादी भाष्यरदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की वेंकटेश भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्रील गुरुदेव की गौर प्रेमानंदे। हरे कृष्णा। ஸோ பிரபா வந்து 1967 அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, லைஃப் த்ரெட்டனிங். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஹெல்த் இதான மீன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆனோன்னே உடனே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. பிருந்தாவனுக்கு வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிவிட்டு திருப்பி 6 மாதம் கழிச்சு போகிறான். இப்போ இதுதான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கும்போது பிரபா இந்தியாவில் இருக்கும்போது 1967 பிருந்தாவனில் இருக்கும்போது அப்போ அவரோட ஒரு டிசைபிள் கூட்டு வர்றாரு, ஒரு சிஷனை கூட்டு வர்றாரு. யார் அவனு? கீர்த்தனந்த மகாராஜ். அவருக்கு வந்து இனிஷியேஷன் சன்னியாசி இனிஷியேஷன் கொடுக்குறாரு அங்கே பிருந்தாவனில். அவரை பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சைத்தன்ய மகாபிரபு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் இந்தியன்ஸ்லாம் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அவன் அங்கே இருக்கும்போது இந்தியாவில் இருக்கும்போது தயானந்தா அவங்களுடைய ஒய்ஃப் நந்தராணி மாதாஜி இவங்க 2 பேரும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் மூவ் பண்ணுறாங்க. இதுமாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்கான்றது எப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் என்னை யாரோ ட்ரெயின் பண்ணாங்க இல்லையா, யார் ட்ரெயின் பண்ண? பரமேஸ்வர் ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லி போட்டிஸ்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ பரமேஸ்வர் வந்து கப்பலுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, எனக்கும் ஒய்ஃப் 2 பேரும் ஃபேமிலியாக ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இஸ்கான் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. எப்படின்னா பிரபுபாத் வந்து ஒரு கப்பலுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஊருக்கு போய் அவங்க வீட்டிலேயே இன்னொரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் பெரிய பெரிய சென்டர்லாம் வந்தது. ஓகே, அதனால் இஸ்கான்றது எப்படின்னா நம்ம வீடு தான் இஸ்கான். ஓகே, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண டெம்பிள் அப்படி இப்படி வந்து முதல்ல டெம்பிள் கான்செப்டே கிடையாது, எல்லாம் கிரகஸ்தா டிவோட்டிஸ் தான் அப்படி டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து இந்த தயானந்த பிரபுவும் நந்தராணி மாதாஜியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறான். சரி, அங்கே போகலாம், ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணலாம், டெம்பிள் ஓப்பன் பண்ணலாம் போகிறாங்க. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட் பிடிப்பாங்க. ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன கடமை இருக்கும், அதில் வந்து சென்டர் ஆரம்பிச்சுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரிய டெம்பிள் இருக்குது, பீச் பக்கத்தில் மிகப்பெரிய சர்ச்சில் இஸ்கான் வாங்கிட்டாங்க. பயங்கர பெருசு லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள்லாம். நிறைய டிவோட்டிஸ் 300 டிவோட்டிஸ்க்கு மேலே தங்கியிருக்காங்க, அவ்வளோ பெரிய டெம்பிள். ஓகே, ரெசிடென்ட் டிவோட்டியே 300 பேர் பிரம்மச்சாரிஸ். எவ்வளோ பஸ் யோசிப்பாங்க. சென்னையில் 20 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. சென்னை எவ்வளோ பெருசாக, லாஸ் ஏஞ்சல்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், பயங்கர பெருசாக இருக்கும். ஓகே, ஆனால் ஸ்டார்டிங் எப்போ இப்படி தான் 2 கப்பல் போய் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே எப்போ வந்து ஆன்மீகத்துக்கு நம்ம உழைக்கிறோமோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து பிரபுபாதுக்கு கடிதம் எழுதுறாங்க அமெரிக்காவிலேருந்து. இந்தியாவில் இருக்காரில் பிரபுபாது, இந்த மாதிரி நாங்கள் வந்து நியூ டெம்பிள் ஓப்பன் பண்ணிடுறோம் லாஸ் ஏஞ்சல்ஸில். லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளைமேட் வந்து நம்ம சென்னை மாதிரி, இந்தியா மாதிரி, சென்னை மாதிரி இந்தியா மாதிரி நல்லா வெயிலடி. ஓகே, பீச் வரும். ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும், இங்கே வந்தீங்கன்னா ஹெல்த் நல்லாயிருக்கும், நாங்கள் இங்கே டெம்பிள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரபுபாதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, நான் இங்கே இல்லாதப்பையும் நீங்கள் டெம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக பரப்புறீங்க. உங்களுடைய டியூட்டி என்னென்னா ஜஸ்ட்டு நீங்கள் சேன் பண்ணுங்கள் இந்த டெம்பிளில் உட்காந்து. இப்போ ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல, காலையில் எழுந்திரிச்சோம் மங்களாரத்தி இதெல்லாம் முதல்ல கிடையாது. நீங்கள் டெம்பிளில் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட்டு சேன் பண்ணுங்கள். நான் ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட்டு காண்டோ செகண்ட் காண்டோ எழுதிட்டார், அதை பார்த்தா நீங்கள் படிங்க. அது யாராக வந்தாங்கன்னா படிங்க, ஸ்லோகம் படித்து
டிரான்ஸ்லேஷன் பர்பட் ரெண்டையும் படிங்க. அப்புறம் பகவத்கீதையும் படிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, என்ன நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களோ இனிஷியலாக 2 இயர்ஸ் தான் ஆகும். 2 இயர்ஸ் தான் பிரபாட்ட கேட்டாங்க. அவங்க வந்து 1 இயர் தான் இருக்கும் இல்லையா? 1 இயராக அவங்க அந்த மூமெண்ட்டில் இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் கிருஷ்ணன் மேலே உண்மையான அன்பு வளர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்றாப்படி கிருஷ்ணர் உங்களுக்கு வந்து பரிமாற்றம் செய்வார். அதனால் உங்களுக்கு வந்து கிருஷ்ணனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ தயானந்த பிரபுவும் நந்தராணி மாதாஜி சொல்கிறாங்க, இங்கே உள்ள மக்கள்லாம் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்க மாதிரி இல்லை, யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரபா அப்படின்னு சொல்லி. நாங்கள் பேசுகிறோம், யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், நீங்கள் நல்லா பக்தியோடு நீங்கள் சேன் பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி வரும். கிருஷ்ணா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி தான் இருக்கும். எப்பயுமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோன்னே யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷன் யாருடைய மிஷன்? இந்த மாதிரி இங்கே உள்ள மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரணும், கிருஷ்ணாட்ட அழைச்சி சொல்லுங்கிறது யாருடைய மிஷன்? சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணாவுடைய மிஷன். ஓகே, அதில் பிரபாதர் ஆச்சாரியர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கணும். அதனால் சைத்தன்யாவோட மிஷனில் நம்ம ஒரு கருவியாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் கருவியாக வர முடியும். ஓகே, நம்மளை நம்ம ரெடி பண்ணாமலே அவங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அது வந்து சரியாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரெடி பண்ணுறது தான் என்னது? நம்ம இதை முழுவதுமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இது வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம மனதளவில் ஒத்துக்கிட்டோன்னா நிச்சயமாக சைத்தன்ய பாபாவுக்கு ரொம்ப ஈகர்னஸ், இங்கே உள்ளவங்களாம் கூப்பிட்டு போகணும். அப்போ நம்ம கரெக்டாக வேலையை பண்ணோன்னா நிறைய பேர் நமக்கு அனுப்புவார். கரெக்டாக இல்லையா? ஸோ அதான் பாயிண்ட்டு. இவங்க ரொம்ப ரொம்ப நியூ, அமெரிக்கன்ஸ்க்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் அவங்களே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ ரொம்படைய வார்த்தை எப்படி என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து கிருஷ்ண கான்சியஸாக இது பண்ணுறாங்க. பிரபாவோட ஆசை என்ன? உலகம் முழுவதும் கிருஷ்ண இயக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டர் ஸ்டார்ட் பண்ணார். உடனே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து இங்கே வந்துட்டார். அவ்வளோ போகும்போதே ஹார்ட் அட்டாக் 2 வந்துச்சு, 3வது வந்துச்சு. கிருஷ்ணா காப்பாற்றிட்டார். அதுக்கடுத்து போய் கஷ்டப்பட்டு 1 இயரில் அதுக்கப்புறம் இந்த சென்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 இயரில் அவருக்கு என்ன ஆகிடுச்சு? இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஓகே, அவனுடைய எய்ம் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு சொல்லி தான். ஸோ முகுந்த மகாராஜ் வந்து சான் பிரான்சிஸ்கோ டெம்பிள் இது பண்ணி நிர்வாகம் பண்ணுறாரு. கீர்த்தனானந்த மகாராஜ் வந்து மான்ட்ரியல், சத்ஸ்வரூப் வந்து போஸ்டன். இந்த சத்ஸ்வரூப் வந்து அவர் வந்து என்ன பண்ணார்? போஸ்டன் போகிறேன்னு சொல்லி அங்கே ஸ்டீவ் வேலை அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டார். போகிறதுனா என்ன வேலை தான் பார்ப்பாங்க எல்லோரும். தயானந்தாவும் வேலை பார்த்துட்டுருக்காரு. $200 டெம்பிளுக்கு பில் எழுதி வச்சுருவார். அவர் நிறைய சம்பாதிக்கிறார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருந்தார். அதில் $200 எடுத்து இந்த டெம்பிள் கொடுத்து, அதான் டெம்பிள் பிரசிடென்ட். இஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் பட் இஸ் டெம்பிள் பிரசிடென்ட். அதே மாதிரி தான் சத்ஸ்வரூப் இந்த புக் எழுதினார் இல்லையா ஸ்டீவ், அவருமே இஸ் ஒர்க்கிங் அவுட் சைட். அவர் வெளியே வேலை பார்க்குறவர். அவர் என்ன பண்ணார்? இது மாதிரி ஒரு சென்டரை பிடிச்சிட்டு அவருக்கு மேரேஜ் கூட ஆகலப்பா. ஓகே, போஸ்டனில் ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணிட்டார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. ஜடுராணி மாதாஜி இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. சுபலா பிரபு வந்து சாண்டஃபி, பிரம்மானந்தா பிரபு வந்து நியூயார்க்லேயே இருக்கிறார். ஸோ நியூயார்க்கில் பிரபா ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? இப்போ என்ன பண்ணாங்க? நியூயார்க்கில் இருந்த பக்தர்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறாங்க. இவங்க பிரபாதத்தில் வாங்க டீச்சிங்னால என்ன பண்ணாங்கன்னா, பிரபாதத்துக்கு மேலே அன்புனால எந்த இடத்துக்கு போகிறாங்களோ வேலைக்கு போகிறாங்களோ அங்கே ஒரு ஸ்டோர் ஃப்ரெண்டை வாங்கி ரெண்டுக்கு வாங்கி இந்த மாதிரி கீர்த்தன் சொல்லித்தரலாம். இதுதான் நடந்தது. ஓகே, அவங்களுக்கு பெரிய ஆம்பிஷன்லாம் கிடையாது. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரிய டெம்பிள் வரும், போஸ்டன் போனீங்கன்னா பெரிய டெம்பிள் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஆம்பிஷன்லாம் கிடையாது. பிரபாதர் சொல்லியிருக்காரு, இது நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க, அவங்க ரெகுலர் வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க, பட் அந்த டெம்பிளை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸ்டோர் ஃப்ரண்ட், அது என்ன? த டெம்பிள்ஸ் ஆர் ஸ்டோர் ஃப்ரண்ட் ஒன்லி. ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படி இல்லையா? எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம், அதான் ஸ்டோர் ஃப்ரண்ட்டுமா. எல்லாம் வந்து ஸ்டோர், அது மேலே எல்லாம் ஷாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடி வச்சுட்டோன்னா ஷாப், மொபைல் ஷாப்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் அது மெயின் ரோட்டில் இருக்க அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டும் தள்ளி இருக்கும், அவங்க ஃபேமிலியெல்லாம் தள்ளி வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்துப்பாங்க வந்து இங்கே அந்த மாதிரி. ஓகே, புரியுதுல்ல அப்படின்னு. ஸோ ஆனால் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு பெரிய லீடர்லாம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் நடந்த லீடர்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, பிரபாதம் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அதேமாதிரி ஆர்வம் இருக்குது. ஓகே, 2 இருந்ததுனால அவங்களுக்கு என்னது இந்த இது ஏக்கம் பரவ ஆரம்பிக்குது. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரபாத் வரார். இப்போ அதை பார்க்கணும்னு சொல்லி வரார்.
ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது கோயில் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு வரார். அவர் தயானந்த பிரபுடைய அப்பார்ட்மெண்ட் வந்து 2 மைல்னால் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஸ்டோர் ஃப்ரண்ட்லேருந்து. கூட்டு போகிறார். அந்த டெப்பான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ரூம், அதுக்குள்ள கிச்சன் இருக்குது, தனி பாத்ரூம், அவ்வளோதான். அதுக்கு இந்த டெம்பிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் அனிருத்த பிரபு, தயானந்த பிரபு, கௌரி சுந்தர் பிரபு, அவங்க ஒய்ஃப் கோவிந்தாஸ் மாதாஜி. அவங்க இன்னும் ஹவாய்லாம் போகல. ஹவாய்க்கு வந்து கௌரி சுந்தர் பிரபுவும் அவங்க ஒய்ஃப் கோவிந்தாஸ் மாதாஜி போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரபு தான் போக சொல்வார். அவங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹவாயில் பெரிய டெம்பிள் வந்துச்சு இப்போ. ஓகே, இப்போ ஆனால் கௌரி சுந்தர் பிரபுவும் அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? லாஸ் ஏஞ்சல்ஸில் அந்த சின்ன ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க கோயிலில் சேவை பண்ணுறதுக்காக. 5 பேர் தான் மொத்தம் டெம்பிளில். அனிருத்த பிரபு, தயானந்த பிரபு, நந்தராணி மாதாஜி, அவங்க பொண்ணு சந்திரமுகி, அப்புறம் கௌரி சுந்தர் பிரபு, கோவிந்தாஸ் மாதாஜி. இவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ பிரபாடைய ஹெல்த் இன்னும் நல்லா இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த காங்னு சொல்லி மண்டியில் அடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்ததுலேருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரெயினுக்குள்ளே ஏதோ பிரச்சனை. அது வந்து கொஞ்சம் நேரம் தான், 3 மணி நேரம் தூங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த எப்போயுமே சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, காங் அடிச்சுட்டு. ஆனால் 3 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி அவர் நிறைய நேரத்தை வந்து புக் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிடுவார். மதியம் 1 மணி நேரம் தூங்குவார். ஸோ ஆயுர்வேத டாக்டர் சொல்கிறார் சின்னமன் பட்ஸ், இந்த வாசந்தவரையும் ஒரு வாசந்தவரையும் சின்னமன் எது கிராம்பு தானா? பட்டா, அதோடைய பட்ஸு அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி ஆயுர்வேத டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக அப்போ ரொம்ப தடுத்து இருந்தார். ஃபிசிக்கலாக எனக்கு ஹெல்த் சரியில்லை. 1967 இவர் விளையாட்டு விட்டு டிஸ்டர்ப் ஆகாது. 1977 1967 ஒரு 4-5 ஸ்டோர் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1977 108 டெம்பிள்ஸ், ஃபுல் ஃப்ளஷ் டெம்பிள்ஸ், பெரிய டெம்பிள்ஸ் ஓப்பன். ஓகே, அந்த 10 வருஷத்தில் பாருங்கள் எவ்வளோ இதுக்குன்னு. ஸோ சொல்கிறாரு, நம்ம ஹெல்த்து சரியில்லை, எனக்கு எப்பயுமே ஒரு பஸ்ஸிங் சவுண்டு பிரெயினுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, என்னால் தூங்க முடியல நைட்டு. ஸோ நான் ஏன் ஒர்க் பண்ண முடியுதுன்னா நான் அந்த ஆன்மீக தளத்தில் இருக்கிறதுனால எல்லாம் ஒர்க் பண்ண முடியுதுன்னு சொல்கிறார். நார்மலாக ஒரு பர்சன் இருந்தாலும் அவரால் தாங்க முடியாது. இவர் ஆன்மீக தளத்தில் இருக்கிறனால அவரால் ஒர்க் பண்ண முடியுது. இவ்வளோ ஏஜ் இவ்வளோ சிக்னஸ் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா ஸ்பிரிட்டில் இருக்கார். பேசுகிறான்னா அவ்வளோ நல்லா எவ்வளோ நேரம்னாலும் பேசுவார். ஓகே, கிருஷ்ணரை பற்றி எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு இது வச்சுருப்பார், குச்சி வச்சுருப்பார், பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக நடப்பார். ஓகே, அவர் நிறைய பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல என்ன நினச்சாங்கன்னா பிரபாவுடைய டிசைபிள்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா அவர் பியூர் டிவோட்டி, அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்ட்ரோக்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஓகே, நம்ம குரு மகாராஜை பார்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கலாம். ஓகே, ஏஜ் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகே, அதனால் நம்ம மிருதங்கள்லாம் பற்றிலாம் வாசிப்பார்ல. நியூயார்க் பார்க் போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மிருதங்க வாசிச்சு இது அப்படி தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. பார்க்குக்கு போய் 3 மணி நேரம் பாடுவார், கத்தி பாடுவார், எல்லாம் வந்துடுவாங்க. அப்படி எல்லாம் வந்து கூட்டமாக ஆடுவாங்க. அப்படி வந்து தான் பிரம்மானந்த பிரபு இந்த மாதிரி எல்லாருமே அப்படி நிறைய பேர் வந்தாங்க. ஜடுராணி மாதாஜி எல்லாருமே அப்படி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஜாக முடியல ஆக்சுவலாக. அப்புறம் அவங்க டிசேபிள் போக ஆரம்பிச்சாங்க பார்க்கலாம். ஓகே, அதனால் இப்போ வந்து டிசேபிள்ஸ் கொஞ்சம் இதை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் நேச்சர் வந்துருச்சு அவங்களுக்கு, நம்ம குரு மகாராஜா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ யமுனா மாதாஜி ஜானகி மாதாஜி வந்துட்டான் பிரபாதை பார்க்கறதுக்கு. நிறைய டிவோட்டிஸ் வராங்க பிரபாதை பார்க்கணும்னு சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு. அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரபாதுக்கு வந்து ஸ்பெஷல் டயட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பைசி ஐட்டம் எல்லாம் போடாமல் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஸ்பெஷல் டயட் கொடுக்குறோம், இது உங்களுக்கு குணப்படுத்தின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அவர் சாப்பிட சொன்னார், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நாட் ஃபிட் ஃபார் ஈட்டிங்ட்டார், இதெல்லாம் கரெக்ட் கிடையாது, எனக்கு வந்து பிடிக்கல. 3 நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டார் கோவிந்தாஸ் மாதாஜிட்டார், ரெகுலராக கொடுக்குறத கொடுங்க, இதெல்லாம் எனக்கு வேணான்ட்டார். சப்பாத்தி, தால், ரைஸு, சப்ஜி. ஓகே, இதுதான் கரெக்டாக. அப்போ ஒரு நாள் கோவிந்தாஸ் மாதாஜி இந்த மாதிரி குக் பண்ணி கொண்டு வராங்க. சாப்பிட சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்குன்றார் பிரபாத், ரொம்ப நல்லா இருக்குது,
நான் அமெரிக்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க, சுவாமிஜி நீங்கள் அமெரிக்காவுக்கு போகாதீங்க, நீங்கள் போனீங்க நீங்கள் பட்னியாகவே இருப்பீங்க, அங்கெல்லாம் உணவே கிடையாது, நம்ம உணவே கிடையாதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் மாமிசமும் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க, நீங்கள் போகாதீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. ஓ அப்படியா என்ன, ஓகே நான் வந்து ப்ரெட்டு பொட்டேட்டோ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்தால் பார்த்தா தெரியுது கிருஷ்ணா எனக்கு ரொம்ப கருணையாக இருக்கிறாரு. எனக்கு வந்து என்னென்ன தேவையோ அவ்வளோ நைஸ் ஃபுட்டும் கொடுத்துருக்காரு. எனக்கு குக் பண்ணுறதுக்கு ஆளே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சப்பாத்தி, தால், ரைஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய கருணை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஏன்னா அமெரிக்கா வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு ஆள் கூட கிடைக்கல. நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இந்த பாஸ்ட் டைம் ரொம்ப டீட்டெயிலாக. அமெரிக்கா வந்தோடனே அவருக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டிக்கெட்டே கொடுக்க மாட்டேனாங்க அந்த மாதாஜி. ஏன்னா நீங்கள் போனீங்கனாலே போகும்போதே நீங்கள் உங்கள் வீட்டில் விட்டுருவீங்க, உங்கள் உயிர் பிரிஞ்சிடும், நாங்கள் கொடுக்க முடியாத டிக்கெட்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு தான் டிக்கெட்டு கெஞ்சி கூத்தாடி முடியாது அடம் பிடிச்சி தான் பிரபாத் வாங்குவார். ஓகே, அந்த மாதாஜி சரி என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுடைய ஒரு ரிக்வஸ்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி பிரபாத் கேட்பார். அப்புறம் தான் அந்த மாதாஜி கொடுப்பாங்க டிக்கெட். அதுக்கப்புறமா அந்த மாதாஜி பார்த்துவாங்க. அந்த கப்பல் கேப்டனில் வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பியூர் வெஜிடேரியனு, இவருக்கு வேணுங்கிற நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் நிரப்பிக்கோங்கன்னு சொல்லி அப்படி அனுப்புவாங்க. ஓகே, அதனால் பிரபா வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தார். அப்படின்னாலும் அப்போ வந்து அமெரிக்கா வந்தோடனே லெஃப்ட் போகிறதா ரைட் போகிறதா எனக்கு தெரியாது. ஒரு சின்சியர் பர்சனை பிடிக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மாயாவதி சன்னியாசியோடு இருந்து மெட்டீரியலிஸ்டிக்கு நான்வெஜ் குக் பண்ணுற அந்த வீட்டை தங்கி அவங்க ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணி அவங்க அதில் மாமிசம் வச்சுருப்பாங்க, கீழே பிரபா தூய வயசுல அவருடைய ஃபுட்டை வச்சுருப்பார். எவ்வளோ கஷ்டம் யோசிப்பாங்க. ஓகே, இப்படி தான் அவர் வந்து 1 இயருக்கு அப்புறம் இது பண்ண ஆரம்பித்தார். ஓகே, இருந்தாலும் அவர் எப்பயுமே கிருஷ்ண பற்றி நினச்சிக்கிட்டு அவரோட கமெண்ட் பண்ணுறாரு, இது கௌரவ பூர்ணிமா டே இன்றைக்கி வந்து என்னுடைய காட் பிரதர்ஸை தான் மாயப்பூரில் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க கௌரவ பூர்ணிமாவை. நான் இங்கே அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிறேன். அப்போ அன்றைக்கி கொண்டாட முடியல பிரபா. ஏன்னா அவர் வந்து இங்கே அப்போ இன்னும் ஏக்கம் ஸ்டார்ட் ஆகலை. நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆன்மீக குருவுடைய சொற்களை நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஆன்மீக குருவுடைய சொல் என்னது? அமெரிக்கா இந்த வெஸ்ட்டு போய் நீ வந்து மேற்கத்திய நாளில் போய் நீ வந்து ப்ரீச் பண்ணி இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணு, அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி புத்தகங்கள் எழுது. இதுதான் அவனுடைய கட்டளை. அது சக்ஸஸ் ஆகலை இப்பானா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ்லாம் அங்கே கௌரவ பூர்ணிமா அன்றைக்கி நல்லா ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் அன்றைக்கே பிரசாதம். அவர் பிறப்பாது கனவு கண்டிருக்காரு. என்ன கனவு கண்டிருக்காரு? பரோட்டா சாப்பிட்ற மாதிரி அவருக்கு சூடாக சாப்பிட்ற மாதிரி கனவு. அப்போ ஏன்னா என்ன பாயிண்ட்னா, அங்கே வந்து குக் பண்ணுறதே ஒரு நேரம் குக் பண்ண முடியும், என்பதும் நடக்கணும். நடந்த கிச்சன் போய் அப்படி குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்ற கிச்சனுக்கு அப்படி கிடையாது. அதனால நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. ஓகே, அதனால் ஒரு சின்சியர் டிவோட்டி கூட அவரால் 1 இயரில் இது பண்ண முடியும். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபினான்ஷியலாம் சரி, அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருடிட்டாங்க, இப்படிலாம் நிறைய அவருக்கு தொந்தரவுலாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் அங்கே அமெரிக்கா ஏற்கனவே போன இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு போன சுவாமிஜிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, சுவாமிஜி நீங்கள் இப்படி குர்தாவும் இதுவும் வேஷ்டி கட்டக்கூடாதீங்க, நீங்கள் ஷூலாம் போட்டுக்கணும், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கணும், இங்கே கொஞ்சம் மாமிசம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சன்னியாசிஸ் இந்தியாவுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களாம் பிரபுபாதருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பிரபுபாதர் அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ ஹவ் கம் ஹியர் டு கிவ். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன், வாங்கிறதுக்கு வரல அப்படின்னு பிரபுபாதர். லண்டன் போயிருக்கும்போது அதான் சொல்லுவார் பிரபுபாதர், நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்பார். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆமாம் அது இல்லை, அது இந்தியாவில் சொல்லுவாங்க. லண்டனில் ரிப்போர்ட்டர் கேட்பார், நீங்கள் எதுக்கு லண்டனுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பார். நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு வந்தீங்க, ஆனால் ஒன்றே விட்டுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே, ஆமாம் லண்டனில் சொல்கிறார். ஓகே, அது வந்து நீங்கள் கொடுக்க விட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஷாக்குன்னா, அதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை வந்து வெஸ்டர்னை வந்து மதிக்க மாட்டான். இந்த அமெரிக்கா இது சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கும்போது காந்திஜியை வந்து அந்த ட்ரெயின்லேயும் தள்ளுவாங்கல்ல. ஏன் தள்ளுவாங்க தெரியுமா? அவன் வந்து இஸ் நாட் ஒயிட் இல்லைன்னா அவங்க இது பண்ண ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிளாக் மேன் ஒயிட் மேனுக்கு அடிமை, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் இந்தியன்ஸ் மதிக்க மாட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க.
பிரபுபாதர் போய் இறங்கினோடனே சவுத் ஆப்பிரிக்காவுன்னா எல்லா ஒயிட் மேனும் விழுந்துக்கு போகிறான். இது அவங்களால சகிச்சிக்கவே முடியல. லண்டன்லேயும் அதே மாதிரி தான். அங்கே உள்ள மக்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க இல்லையா, இவர் என்ன இவருக்கு போய் விழுந்துக்கு போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் மேன் விழுந்துக்கு போகிறானேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த டிசைபிளாக விழுந்து போடுவாங்கல்ல, அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, பிரபா தான் சொல்கிறார், லண்டனுக்கு வந்தால் இதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போல்டாக ப்ரீச் பண்ணுவார் பிரபா. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளான பீரியட். இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த லண்டன் இதெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்புறம் இப்போ டிசைபிள்லாம் இங்கே கற்றுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் 3 டிசைபிள்ஸ் எடுத்துப்பார், 3 பேர் எடுத்துப்பார். கௌரசுந்தர் பிரபு, சாரி அவங்க இல்லை, யமுனா மாதாஜி, குருதாஸ் பிரபு, முகுந்த பிரபு, ஜானகி மாதாஜி, அப்புறம் இன்னொருத்தாங்க கௌரசுந்தர் பிரபு, கௌரசுந்தர் கோவிந்தாஸ் மாதாஜி. ஓகே, அப்புறம் முகுந்த பிரபு. 3 பேர் தான், 4 பேர் கிடையாது, 3 பேர் தான், 3 பேர் தான். 4வது என்ன சொல்லுது? ஆமாம், அப்புறம் முகுந்த பிரபு, ஜானகி மாதாஜி, அப்புறம் கௌரசுந்தர் பிரபு, கோவிந்தாஸ் மாதாஜி ஹவாய் போவாங்க. குருதாஸ் பிரபு, சரி, அப்புறம் 3வது குருதாஸ், யமுனா மாதாஜி. 3 பேர் தான் சொல்கிறேன், 3 பேர் தான், 2 கப்பலாக அனுப்புவார். இவங்க தான் இது லண்டனுக்கு அனுப்புகிறார். ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணதே தெரியாது. 1 வீக் முன்னால் கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் 1 வீக் ட்ரைனிங் தரேன்னுவார். 1 வீக் ட்ரைனிங் என்ன, வைஷ்ணவ சாங்ஸ் இதெல்லாம் படித்து எல்லாத்தையும் காட்டிட்டு நீங்கள் போங்கன்றார். அவ்வளோதான், இப்படி தான் அவங்க போவாங்க. அவர் சொல்லுவார், என்னுடைய குரு மகாராஜ் வந்து சன்னியாசி அனுப்பிச்சாங்க, லண்டனுக்கு தான் அனுப்பிச்சாங்க, சன்னியாசி அனுப்பிச்சாங்க. பட் அவங்களாம் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அங்கே உள்ள விடோவுக்கு, அங்கே உள்ள விதவைகளுக்கெல்லாம் ப்ரீச் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரீச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் வேலைக்காகன்னு சொல்லி வந்துட்டாங்க. நான் வந்து 3 கிரகஸ்தா அனுப்புகிறேன், இவங்க எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். பாடி பீக்கில் போயிடும் லண்டன். அவ்வளோ தூரம் பண்ணிடுவாங்க. அமெரிக்காவே மிஞ்சி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க லண்டனில். அவங்க எவ்வளோ ப்ரீச் பாருங்கள். அந்த லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்டார்னா அப்படி தான், இந்த மாதிரி கிடையாது. ரஜினிகாந்த் எல்லாம் அந்த ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. இதோட பெரிய ஸ்டார் இந்த பீட்டில்னு சொல்லுவாங்க மியூசிக். அதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபேமஸ் பீட்டில்ஸ் அந்த டைத்தில். அதில் உள்ளவங்க பிரபாதர் மேலே அட்ராக்ட் ஆகிடும். அந்த ஜார்ஜ் ஹாரிசன், அவங்க உள்ள லின்னன், அவங்கெல்லாம் வந்து ஷியாமசுந்தர் பார்த்தோன்னே உள்ளே வாங்க, உள்ளே தான் தேடிக்கிறேன்னு சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்க. முதல்ல உள்ளே விட மாட்டாங்க, அங்கே உள்ள வாய்க்காப்பறலாம் இல்லை, நீ அவன் உள்ளே போகணும்னு சொல்லி கெஞ்சி கொடுத்தாரு. உள்ளே போவார், போய் உட்காந்துருப்பார். எல்லாம் இவர் சேவ் பண்ணி நீட்டாக குடிமை வச்சு அப்படி உட்காந்துருப்பார். அப்போ அங்கேருந்து ஜார்ஜ் ஹாரிசன் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நேராக ஓடி வந்து இவரை மீட் பண்ணுவார். மீட் பண்ணி உங்களை தான் தேடிட்டீங்கன்னு சொல்லி கூட்டு போவார், உள்ளே கூட்டு போவார் பேசுறதுக்காக. இந்த மாதிரி அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இனிஷியல் பீரியடில் இதெல்லாம் கிடையாது. இனிஷியல் பீரியட் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஷியாமசுந்தர் பிரபு, முகுந்த பிரபு, இந்த மேரேஜ் கூட ஆகலாம் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் மேரேஜ் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, அது அவங்க அதை விட அவங்க லேடிஸ்லாம் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டுருவாங்க. சாரீலாம் கடை தெரியாது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து அப்படியே இந்த ஒரு கையில் ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்படி தான் இருப்பாங்க. கிளென்லினஸே கிடையாது. ஓகே, இப்படி தான் ஜோன்ஸ், அவங்க பேர் ஜோன்ஸ் தானே, ஜானகி மாதாஜி பேர். அவங்க ஆக்சுவலாக எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, அவங்க அக்கா மேரேஜுக்காக வந்திருப்பாங்க. சும்மா வரலான்னு சொல்லி பிரபாத பிரசாதம் சாப்பிடுமா, வேணாம் நான் எல்லாம் டீட் அப்படின்வாங்க. ஆமாம், சாப்பிட மாட்டேன்னுவாங்க. நம்ம கொஞ்சமாக போதும், நான் டயட்டில் இருக்கேன்னுவாங்க. யமுனா மாதாஜி அவங்க பேர், ஜமுனா மாதாஜி. ஓகே, கரெக்ட். ஜோன்ஸ் பேர் யமுனா மாதாஜியா? ஓகே, சிஸ்டர். ஓகே, ஸோ அதனால் இவங்களுக்கு குக் பண்ணுறது தான் எப்படின்னே தெரியாது. பிரபா சொல்லிக் கொடுப்பாரு. மாதாஜி வந்துட்டாங்க, இப்போ நம்ம பொண்ணு சைடு இருக்கோம், நம்ம 2 தான் குக் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுவார் உள்ள. அவங்க வருவாங்க, காலைல வருவாங்க, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வருவாங்க. குக் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாம், குக் பண்ண வந்திருக்கீங்க. கையை கழுவு ட்ரைனிங் கொடுப்பாரு. தண்ணி குடிப்பாங்க, திருப்பி கையை கழுவு அப்படிம்பாங்க. ஓகே, இப்படி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக குக் பண்ண வச்சு எல்லாம் ஐட்டம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ் நடக்கும். அதான் மேரேஜ். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யமுனா மாதாஜி பயங்கர ஃபேமஸ். இப்படி வந்து அவங்க இந்த டெய்லி கோவிந்தம் ஆதிபுருஷன் கேட்குறோம் இல்லையா, டெய்லி மார்னிங் இஸ்கான் கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆரத்தி, சிங்கார ஆரத்தி இல்லையா, அந்த ஆரத்தி நடந்து தான் பாகவத கிளாஸ் நடக்கும். ஓகே, அந்த ஆரத்தின் போது யமுனா மாதாஜி பாடின அந்த கோவிந்தம் ஆதிபுருஷம் சாங்கு எல்லா கோயில்லையும் கேட்கலாம். பிரபா சொல்லி அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க.
யமுனா மாதாஜி லண்டன் போயிட்டு இந்த ஜார்ஜ் ஹாரிசனோட சேர்ந்து பாடின பாடம் தான் இது. கோவிந்தம் ஹரே புருஷம் அவங்க லேபில் பாடினது. அது சொன்னால் பிரபாத் இது எல்லா கோயில்லையும் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வந்து நம்ம வந்து ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆமாம் 4 இல்லை 3 தான். அப்புறம் அவ்வளோதான். கௌரசுந்தர் பிரபு ஹவாய் போயிடும். ஜடநாடி மாதாஜி இங்கே பாஸ்டன். ஓகே. அதனால் இந்த இது கோவிந்த மாதிபுருஷம் வந்து எல்லா கோயிலையும் போட சொல்லிட்டார். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவ்வளோதும் கிடையாது. யார்? ஆமாம் ஆமாம் எவ்வளோ மாதிரி கரெக்டு. இவங்க வந்து ட்ரெயினில் வந்து ஒரு இடம் வந்து பிரபாதர் வந்து எனக்கு கொஞ்சம் சூடாக தாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது என்ன வேணும் ஏதாவது கொடுங்கன்னுவார். உடனே அங்கே போவாங்க. அது ட்ரெயினில் வந்து பேண்டிடும். அங்கே போயிட்டு எங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு நான் குக் பண்ணணும், அடுப்பு வேணுமா? அடுப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபுட்டு தான் வாங்கணும், நாங்கள் எங்கே அடுப்பெல்லாம் கொடுக்க முடியும்? இது வந்து ரயில்வே, இந்தியன் ரயில்வே, நீங்கள் எங்கேயே அடுப்பு கொடுக்குறது, அடுப்பு பார்த்தாலும் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு. எனக்கு அதான் தெரியாது, எங்கள் ஸ்விட்சர் பாக்ஸ் குக் பண்ணிடலாம், ரயிலேருந்து குடிச்சிடுறேன் அப்படின்வாங்க. உடனே அவர் பயந்துட்டு சரி குக் பண்ணுவா ஒரு பாத்திரம் கொடுத்து அந்த பாத்திரம் நல்லா தேய் கழுவி நல்லா கழுவிட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அதில் கொண்டு பிரபாத் கொடுப்பாங்க. பிரபாத் வந்தோடனே மை குயின் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ரைஸு தால் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ரசிச்சு சாப்பிடாரு பிரபாத். தேங்க்யூ வெரி மச் பிரபாத். ஓகே. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க அந்த டிசபிள்ஸ்லாம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் தான், அது வெரி டெடிக்கேட்டட் டு பிரபாத். ஓகே. மற்றபடி அவங்களுக்கு கிருஷ்ணர் சைத்தன்ய பாபு இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ கௌரசுந்தர் பிரபுவும் கோவிந்தாஸ் மாதாஜிக்கும் ட்ரைனிங் கொடுக்குறார் பிரபாத். பெங்காலில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ ஒரு பெங்கால் வெர்ஸ் கொடுத்து அதை இது பண்ண சொல்கிறார். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். வந்தே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தோ சுகோதிதோ கௌரோதய புஷ்பந்தோ சித்திரதந்தோ தமோனதோ. இதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னை கற்று இதை படிக்கிறதுக்கு. ஓகே. இதை பார்த்தோன்னே பார்க்குறாரு. வெரி நைஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு கற்றுக்கும் போது டீச்சர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க எழுத்த உடனே அவங்க பெரிய மாஸ்டர் மாதிரி எழுதணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லையா இருந்தாலும் சொல்லி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி பிரபாதம் பார்க்குறாரு, இவங்க ட்ரை பண்ணுறாங்களா இந்த பெங்கால் வார்த்தையை கற்றுக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறாரு. ஓகே. அதனால் கிருஷ்ணருக்கு அவர் பிரபாத் சொல்கிறார், கிருஷ்ணருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே இருக்குது, அவருக்கு நம்ம சேவை தேவைன்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஆனால் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி தான் அவர் பார்க்குறாரு. இதுதான் ஐடியான்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே. சரி, இப்போ 4 நாள் வந்தாச்சு. பிரபா வந்து லாஸ்ட் இன்ச் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு பார்த்தா சுபாலா பிரபு அவங்க இருக்கார். என்னன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் சாண்டா ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் கிருஷ்ணாதேவி மாதாஜியும் சுபலா பிரபுவும் சாண்டாஃபி போய் டெம்பிள் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி சத்ஸ்வரூப் பிரபு வந்தார், அதே மாதிரி தயானந்த பிரபு நந்தராணி மாதாஜி வந்தாங்கல்ல, அப்படி இந்த கப்பல் யார், சுபலா பிரபுவும் அவங்க ஒய்ஃப் கிருஷ்ணதேவிதாசியும் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? சாண்டாஃபி. இது ஒரு பக்கத்தில் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் இருக்குது. அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கான்னு சொல்லி ஆச்சரியம் பார்க்குறாரு. என்ன இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ சுபலா பிரபு அழுதுகிட்டே சொல்கிறார், என்னுடைய மனைவி என்னை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. எப்படி என் மனைவி ஓடினாங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் நான் டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு நியூயார்க் டெம்பிள் போக வேண்டியிருந்தது. இல்லை, நியூயார்க் போக வேண்டியது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுக்காக நான் நியூயார்க் போயிருந்தேன். டெம்பிளை என் ஒய்ஃப் கையில் கொடுத்துட்டு நான் டெம்பிளில் நான் ஸ்டோர் ஃப்ரெண்ட் அதை கொடுத்துட்டு நான் நியூயார்க் போயிட்டேன் என் அம்மா பார்க்குறதுக்கு. திருப்பி 2 நாள் கழிச்சு வந்தேன். நான் வரதுக்குள்ளே இந்த டெம்பிளுக்கு ஒரு பையன் வந்துகிட்டே இருப்பான், அவனை கூட்டிகிட்டு என் ஒய்ஃப் ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். பிரபா அது ரொம்ப வருத்தம். பிரபா ஆனால் வெளில அது காட்டிக்கல. பிரபா என்ன சொல்கிறார், டோன்ட் வரி கவலைப்படாதன்றார், எல்லாமே சரியாயிடும். நான் கிருஷ்ணதேவிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன். கிருஷ்ணதேவி மாதாஜி இனிஷியேட்டட், சுபலா பிரபு இனிஷியேட்டட். பிரபாதர் வந்து 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறார். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு நடந்தது. ஓகே. அப்புறம் டெம்பிள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு போகிற இடத்துல ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் அங்கே சகஜம் தானே, அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம்.
இப்போ இந்தியாவிலேயும் அப்படி ஆகிட்டு ஓகே. அண்ட் டெல் ஹர் டு கம் பேக். நான் வந்து அவன்கிட்ட லெட்டர் எழுதுறேன், நீ வந்து சாண்டத்துக்கு போ, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். சுபல பிரபு அடுத்த நாள் ஓகே பிரபா நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சாண்டத்துக்கு போயிடுறார். பிரபா வந்து அமைதியாக வெளியில் இருந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஓகே, ஏன்னா கிருஷ்ணதேவி மாதாஜி அவங்களுடைய சிஷ்யர், ரொம்ப சேக்ரட் செரமனி மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க தான் ஐடியல் கப்புள்னு சொல்லி நான் உலகம் ஃபுல்லாக பரப்புறதுக்காக இவங்களை அனுப்பிச்சிருக்கேன் கிருஷ்ணா வந்தேன். இப்போ இந்த மாதாஜி அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயங்கர வருத்தம். ஓகே, ஸோ அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் யாருமே கேட்காட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருங்க போதும், இந்த ஷோர்ஸில் வந்து சேன் பண்ணிட்டு இருங்க போதும், அது பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, ஸோ சுபலா பிரபு வரார். வந்து பார்த்தா கிருஷ்ணதேவி மாதாஜியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ரேண்டி அவர் பேர், அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. முதல்ல டெம்பிளை விட்டு தான் ஊரை விட்டே போயிட்டாங்க. ஓகே, அந்த கிருஷ்ணதேவி மாதாஜியும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ரேண்டியும். ஓகே, அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரபா இருக்கும்போது அவருக்கு லெட்டர் வருது கிருஷ்ணதேவி மாதாஜிலேருந்து. கிருஷ்ணதேவி மாதாஜி சொல்லியிருக்காங்க, நான் கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய நியூ பார் ஃப்ரெண்டோடு தான் நான் இருப்பேன், எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துருக்கு. பிரபா சொல்கிறார், திஸ் இஸ் ஆர் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, நான் விருந்தாவனுக்கு போய் பேசாமல் ஹரிகேஷா சான் பண்ணிட்டுருப்பேன், இந்த அமெரிக்கா வந்து இதில் எப்படி கரெக்ட் பண்ணுறது, இது நான் சென்ஸ் சொல்லி பிரபா சொல்கிறார். ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்னொரு பையனோட போயிட்டு நான் கிருஷ்ணா கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் விருந்தாவிலே இருந்திருப்பேன், இங்கே வந்திருக்கே மாட்டேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஒய் ஷுட் ஐ டூ திஸ், எதுக்காக நான் இப்படி கணவனுக்கு மனைவிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், உங்களுக்கு நடக்க சண்டையை நான் எப்படி தீர்த்து வைக்கிறது, இது சன்னியாசுடைய பிஸ்னஸே கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இது அவர் நினைக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவி மாதாஜிக்கு லெட்டர் எழுதுறார். ஓகே, உங்களுடைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, இந்த சொசைட்டியில் இருக்க எல்லா மெம்பரையும் அஃபெக்ட் பண்ணுது உங்கள் ஆக்டிவிட்டி. ஏன்னா இப்போ தான் சொசைட்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு, சொசைட்டி ஸ்டார்ட் ஆகல ஒரு 4-5 ஸ்டோர் ஃபண்டில் ஒரு ஸ்டோர் ஃபண்டில் எப்படி ஆயிடுச்சு, அப்போ எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகும், இனிஷியலாக வர மெம்பர்லாம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கொஞ்சமாவது நீங்கள் நேசிச்சிங்கன்னா, கிருஷ்ணாவை நேசிச்சிங்கன்னா தயவுசெய்து திருப்பி வந்துடுங்க, என்கிட்ட வாங்க, இல்லை அங்கே ஹஸ்பண்ட்டை உடனே போயிருங்க, டிலே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் லெட்டர் எழுதிருக்கீங்க, வருத்தப்படுறேன்னு எழுதிருக்கீங்க, நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஜஸ்ட்டு வந்துருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, சுபலா பிரபுக்கு லெட்டர் எழுதுறார் பிரபா, இந்த மாதிரி உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, உனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும் இந்த மாதிரி செப்பரேட் ஆனது, ஆனால் இதில் ஒரு பெரிய லெசன்ஸ் இருக்குது நிறையா. எப்பயுமே பிரபா கிருஷ்ணன் வந்து லெசன் கொடுப்பார் ஒரு ஆக்டிவிட்டியில். இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப மனசு தாங்க முடியலன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் என் கூட இரு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ரொம்ப எதையும் தாங்க முடியலன்னா என் கூட வந்து இருட்டார். பிரபா லெட்டர் எழுதுனாலே சுபல பிரபா ஸ்டார்ட் பண்ணிட்டாராங்க. பிரபா லெட்டர் படிக்கவே இல்லை, அவர் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் முதலே. ஆனால் அவரோட தாங்க முடியல, இந்த மாதிரி ஒய்ஃப் நம்மளை விட்டுட்டு ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு சொன்னால் அவர் தாங்க முடியாமல் திருப்பி இந்த மாதிரி என்ன எடுக்க முடியாது, நான் வந்து சுவாமிகிட்டே போகிறேன், டெம்பிளை விட்டுட்டு வந்துட்டார், ஸ்டோர் ஃப்ரண்ட்டை விட்டு வந்துட்டார், அவ்வளோதான். இப்போ பிரபாதர் வந்து மசாஜ் எடுத்துகிட்டு இருக்கார், ஆஃப்டர்நூன் மசாஜ் எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா சுபலபுரம் வந்திருக்கார். என்ன சுபாலா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சுபலபுரம் வந்துட்டிங்களா? ஆமாம், ஒபேஷன்ஸ் பே பண்ணியிருக்கிறார். பிரபா சன் பார்த்து எடுத்துருக்கார். ஓகே, என்னோடய லெட்டர் கிடைக்கலையான்னு கேட்குறாரு. இல்லை கிடைக்கலன்னு சொல்கிறார் பிரபா. சுபலா பிரபு சொல்கிறார் கிடைக்கலன்னு சொல்கிறார். ஓகே, எஸ், உனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா நீ வந்துருன்னு சொல்லி இருந்தேன், வேறு எதுவும் இல்லை, என் கூட கொஞ்ச நாள் இருன்னு சொன்னேன் சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாவின் சின்ன ரூம் இருக்குல்ல, தயானந்த பிரபு நந்தராணி மாதாஜி, அது ஏற்கனவே க்ரௌடட். யமுனா மாதாஜி வந்துட்டாங்க, 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சுபல பிரபு வந்துட்டார், ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லாம் வெளியில் படுத்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறாங்க. எல்லாம் ஒரே பாத்ரூம் 2 பாத்ரூம் தான் இருக்கும் இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கணும். ஒன்லி ஒரு கட்டணை போட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் படுத்துப்பாங்க. இதுலேயும் என்ன பண்ணுவார், நைட்டு பிரபாத் எழுந்திரிச்சுப்பார், ஸ்ரீமத் பாகவதம் டிக்டேட் பண்ணுவார், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ரௌடட் ரூம், சின்ன அப்பார்ட்மெண்ட்டு. அப்போ சுபலா பிரபு சொல்கிறாரு, நீ ராதாகிருஷ்ணா டிடியை வந்து எனக்காக கர்வ் பண்ணு, அதை வடிவமைன்னு சொல்லுவார். அந்த தர்மம் அவருக்கு இருக்குது. அப்படி பிரபாத் பாருங்கள்,
துக்கத்தில் வந்து எப்படி மாற்றுறாருன்னா பிரபுபாதர் வந்து அந்த பக்தி சேவையில் ஈடுபடுத்த மூலம் மாற்றுறாரு. ஓகே. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மரக்கட்டையை வாங்கி அதை ராதாகிருஷ்ணாவை இது பண்ணுறார், டிடி இது பண்ணுறார். ஓகே. இப்போ ராமா நியூயார்க்லேருந்து எழுதுறாரு. அவர் தான் பகவத்கீதை மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கார். மேக்மில்லன் கம்பெனி ஓகே சொல்லிட்டாங்க, நாங்கள் பகவத்கீதை ஹேண்ட் சீரிஸ் படிக்கணும் இல்லையா, அதை நாங்கள் பிரிண்ட் பண்ண ஓகேட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய புக்காக வர முடியாது, நாங்கள் நிறைய பட்பட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கட் பண்ண அந்த தான் புக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ராயராமா இன்னும் ரெடி பண்ணல, வந்துட்டு ரெடியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரபாதர் கோவம் வந்துடுச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க கம்பெனிக்காரங்க ஓங்கிட்டாங்க, நீங்கள் இந்த மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு ராயராமா என்ன சொல்ல, நீ இங்கே வந்துடுன்றார் லாஸ் ஏஞ்சல்ஸ். இப்போ அவர் வந்துடுவார், அவர் ஒரு மூலையில் உட்காந்துட்டார், அவர் இந்த ரூம்லாம் தங்கிட்டார். ஓகே. அப்போ ராயராமா அவர் லெட்டர் எழுதுறார். அவர் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த் இருந்தாலும், ஹெல்த் இருந்து ரொம்ப மோசமாக இருந்தாலும் பிரபாதருக்கு அவர் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாரு, எல்லா வேலையும் ரொம்ப பார்க்குறாரு. நைட்லாம் எழுந்திரிச்சு 3 மணிக்கெலாம் முன்னாடி எழுந்திரிச்சு ஸ்ரீமத் பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போ தான் 2.5 மைல் வாக்கிங் போயிட்டு வந்துருக்கிறாரு அப்படி சொல்கிறாரு. இப்போ கருகமணி சொல்கிறார் பிரபுபாதட்ட, நான் தூக்கத்தில் வந்து எனக்கு கனவு வருது, நான் எல்லாத்தையும் செல் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கருகமணி. பிரபுபாதர் சொல்கிறார், நானும் தூக்கம் வரேன், எனக்கும் கனவு வருது, நான் ப்ரீச் பண்ணுற மாதிரி எனக்கு கனவு வருதுன்றார் பிரபுபாதர். இந்த கருகமணிக்கு வந்து பிரபுபாதர் என்ன பேர் வச்சாரு, கருகமணி. ஏன்னா எப்போ மணி கேட்டாலும் அவர் கருகமணி பிரபு கொடுப்பார். ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் அவருடைய நேச்சர். ஆனால் அவர் கையில் ஒரு ஊதுபத்தி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸை கையில் கொடுத்து விரிவாக்கம் பண்ணால் அவர் பயங்கரமாக பண்ணார் சார் பிஸ்னஸ். பிரபா பணம் கேட்காமலாம் கொடுப்பார். பெரிய பெரிய பேர்லாம் கருகமணி அவர் லெட்டர் எழுதுவார், ஐ நேம் யூ அஸ் கருகமணி அப்படி சொல்லுவார். எப்போ கேட்டாலும் கொடுங்க, பணம் கொஞ்சம் கொடுங்கன்றார். ஓகே. ஓகே. ஸோ ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு வரான். அது பெரிய ட்ரீ. ஓகே. கொஞ்சம் பேர் அந்த ட்ரீ நடுவில் கீழே உட்காந்துக்கிறாங்க எல்லா டிவோட்டிஸ்லாம். ஓகே. நல்லா லாஸ் ஏஞ்சல்ஸு கிளைமேட்டு சன்னியாக இருக்கும், அந்த எல்லாம் நிழலில் உட்காந்துக்கிறாங்க, ட்ரீ நிழலில் எல்லாம். ஓகே. உட்காந்துட்டு சொல்கிறார் பிரபா, இப்படி தான் இருக்கும், முந்தியெல்லாம் பெரிய டீ கடையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பிரபா. எல்லோரும் மெடிடேஷன் பண்ண கூட டீ கடையெல்லாம் பண்ணுவாங்க. புத்தர் வந்து எங்கே பண்ணார், போதை மரத்து கடையெல்லாம் பண்ணார். அது மாதிரி எல்லாருமே இங்கே தான் பண்ணுவாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறார். சேஞ்சஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்றார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிருஷ்ண காட்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. 6 கோஸ்வாமி இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி தான் விருதாவளை வசிச்சு வந்தாங்க. ஒவ்வொரு நைட்டும் ஒரு டீயில் இருப்பாங்க, மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஓகே. ஒரு நாள் சுபலம் பிரபு, கோவிந்தாஸ் மாதாஜி, ராயராமா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பிரபாதர் வந்து சொல்கிறார், 2 பட்டர்ஃப்ளை பார்த்து சொல்கிறார், இந்த 2 ஓம்ஸ் இருக்குது பாருங்கள், புழு தானே ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை, இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இது மாதிரி ஹோல் வேர்ல்டும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, இதான் பாண்டேன்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். எப்பயுமே கிருஷ்ண கட்சி பற்றி தான் பேசிகிட்டே இருப்பார் பிரபாதர். ஓகே. ஆனால் இப்படி சொல்லியுமே அந்த சுபல பிரபு வருத்தமாக இருப்பார். ஏன்னா மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வருத்தமாக இருக்கிறார். ஸோ இட்ஸ் நாட். அப்போ சொல்கிறார் பிரபாதர், கிருஷ்ணதேவி வந்து விட்டுட்டு போனது வந்து பெரிய ஒண்டர்ஃபுல் விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே ஸ்டே பண்ணி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாதர். மாயா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா கிருஷ்ணனுடைய ஒரு தெய்வீகமான எனர்ஜி அது. அதனால் ஒருத்தர் வந்து எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறது ரொம்ப ரேரு. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கோம்ல, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்ட்டார். ஓகே. அதனால் நம்ம வந்து மாயாவை இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது நம்ம கிருஷ்ணன்ட்ட வந்து கத்தி அழலாம், அதுதான் பண்ண முடியும் நம்மளால். எவ்ரி டைமும் நம்ம கிருஷ்ணன்ட்ட ப்ரே பண்ணி மாயா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலான்றார். ஸோ சுபல பிரபு இன்னும் கொஞ்ச நாள் பிரபாவோடய இருக்கிறார். அவர் குக் பண்ணுறாரு, அவர் என்னென்ன கேட்குறாரோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே.
பிரபா திருப்பி லெட்டர் எழுதுறார் கிருஷ்ணதேவி மாதாஜி. உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்ரீமான் சுபல் தாஸ் அவர் என் கூட தான் இங்கே வசிச்சுட்டு இருக்காரு, அவர் ராதாகிருஷ்ணா டிடி பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டில். நம்மளுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான், ஒரு ஹார்ட் வுட்டு மாதிரி தான், மரம் மாதிரி தான். இதில் நம்ம கிருஷ்ணரை நம்ம சரிக்கை எடுத்தோன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெற்றி. எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து கிருஷ்ணரை மறந்துடாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எழுதுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க. ஓகே, எனக்கு பிடிச்சி உங்களை வந்து நான் நேசிக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு நான் கிருஷ்ணதேவி தாசின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கேன். கிருஷ்ணரை தயவுசெய்து ஒரு நிமிடம் கூட மறந்துடாதீங்கன்னு சொல்லி பிரபா லெட்டர் எழுதுறாரு. ஓகே, கிருஷ்ணரை வந்து ஹரி கிருஷ்ணாவை நல்லா அவுடாக சேன் பண்ணுங்கள், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க ஸ்லோவாக சேன் பண்ணுங்கள், கன்வீனியன்ட் எப்படியோ பார்த்துக்கோங்க, ஆனால் கிருஷ்ணனுடைய நாமங்களை சேன் பண்ணாமல் இருக்காதீங்கன்னு சொல்கிறார். ஓகே, தயவுசெய்து இங்கே வாங்க, நீங்கள் ராண்டியை கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி பிரபா திருப்பி சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ பிரபா சொல்கிறார் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு நாள் வாக்கிங் போகும்போது சொல்கிறார், அனிருத்தோட வாக்கிங் போகும்போது சொல்கிறார், அனிருத் பிரபோட லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்க்கும்போது எனக்கு பாம்பே பார்த்தலாம் வருது, ஏன்னா பாம்பே மாதிரி தான் இருக்கும் கிளைமேட். ஓகே, பாம்பே பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்றார். ஓகே, இங்கே ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி நடக்கும், அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடக்கும். அதை எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவாங்க பிரபாவுடைய சிஷியர்கள். ஓகே, என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் திட்டம் அப்படி நடக்கும். ஓகே, இன்னொரு நாள் வந்து பிரபாதர் வந்து அனிருத் பிரபையும் கூட்டு காமிப்பார், கௌரவ சுந்தர் பிரபுவெல்லாம் காட்டுவார். ஓகே, பாருங்க சுபலா பிரபு அழகா ராதாகிருஷ்ணா டிடியை கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி காட்டுவார், ராதாகிருஷ்ணன் செதுக்கியிருக்காருன்னு சொல்லி காட்டுவார். ஓகே, இந்த மாதிரி ராதாகிருஷ்ணா டிடி வந்து எல்லா டெம்பிளையும் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்வார். ஓகே, அப்போ அனிருத் பிரபு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பார். அப்போ பிரபா சொல்வார், ஒரு நல்ல ஃபவுண்டி ஷாப் போங்க, மெட்டல் ஷாப் போயிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ராதாகிருஷ்ணா டிடியை செதுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேளுங்க. இப்போ மரத்தை தானே பண்ணியிருக்காரு, இதே மாதிரி மெட்டலில் செதுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேளுங்க, காசு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேளுங்கன்றார். ஓகே, உடனே அனிருத் பிரபு என்ன பண்ண, அனிருத் பிரபு சுபலா பிரபு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நிறைய இடத்துக்கு போனாங்க, நிறையா ஃபவுண்ட்ரி போனாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, பெரும்பாலும் பிஸ்னஸ் மேன், சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் தான், சரி பிஸ்னஸ் பண்ணுவார். ஓகே, இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, அவங்க ரொம்ப கற்றுக்குட்டியாக இருக்காங்க. பிரபா சிரிக்கிறார், உங்கள் என்ன ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் வந்திருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் கேலியா, அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு புரியுது பிரபா நம்ம திட்டம் செய்கிறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் அப்போ ஒரு நாள் அனிருத் பிரபு வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி சொல்கிறார், பயங்கொள்ளக்கூடிய ஸ்டோரி. ஓகே, இந்த மாதிரி நான் பிரபாதத்துக்கு நான் வந்து உங்களுக்காக போயிருந்தேன், பார்க் போயிருந்தேன், இந்த யூக்லிப்டஸ் மரம் இருக்கு இல்லையா, அந்த குச்சியில் தான் பிரபா பல் துளக்குவார். அதை நான் நிறையா ட்ரீயோடைய அந்த இதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன், ட்விக்ஸை பறிச்சுட்டு இருந்தேன். அந்த பார்க்கில் பெஞ்ச் இருக்குல்ல, அது மேலே நின்றுக்கிட்டு அந்த குச்சியை பறிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காக. திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்தது, என்னுடைய நைஃப் வச்சு வெட்டிக்கிட்டேன், கத்தி வச்சு தான் வெட்ட முடியும், கையில் எப்படி பிக்க முடியும். அப்போது போலீஸ்கார் வந்துச்சு திடீர்னு, போலீஸ்மேன் வேகமாக வந்தார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். அனிருத் பிறகு சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய ஆன்மீக குருவுக்கு நான் டூத் ப்ரஷ் தயார் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த போலீஸ்காரர் சொன்னார், உனக்கு தெரியாதா இந்த ட்ரீலாம் வந்து சிட்டிக்கு சொந்தமானது, இந்த ஊருக்கு சொந்தமானது இந்த மரம்லாம். ஓகே, இது வந்து கலிஃபோர்னியா மக்களுக்கு சொந்தமானது இந்த மரம், இது நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறார் இந்த போலீஸ்காரர். இந்த மாதிரி நீ ஒய்ஃபை வச்சு கட் பண்ணேன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அப்போ அந்த போலீஸ்மேன் கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த பேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. அந்த பேக்கை காட்டுறாரு, சாண்டிங் பேக், பீட்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். எங்கேயாவது பைத்தியக்கார இன்ஸ்டியூட்ல வந்திருக்கியான்னு சொல்லி பிரபா சிரிக்கிறார். நீங்க கேட்கல, நீங்க அவரை பார்த்து கேட்கலையா, நீங்க தான் பைத்தியம்னு சொல்லி கேட்கலையான்னு சொல்லி இந்த மாதிரி நடக்குது. ஓகே, அமெரிக்கால. ஸோ அப்போ கோவிந்தாஜி மகாராஜ் சொல்கிறாங்க,
அனிருத் பிரபுட்ட இந்த மாதிரி நிறைய அந்த அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, இந்த மாதிரி இதில் எப்படி அவர் பிரபாத் இருக்க முடியும்னு சொல்லி கேட்குறான். அப்போ நல்ல பிளேஸாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறான். இப்படி எப்படி எவ்வளோ பேர் இருக்கும் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவர் அனிருத் பிரபு சொல்கிறாரு, நான் வந்து $200 தான் எனக்கு கொடுக்குறாங்க தயானந்த பிரபு, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றார். $200 அவர் எல்லாத்தையும் அவர் தான் மேனேஜர், பிரசாதம் ரெண்ட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டார். ஓகே, $200 இல்லை, எனக்கு அதான் கிடைக்குது. ஸோ நிறைய விசிட்டெல்லாம் வராங்க, ஓகே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பணத்துக்கு அப்படின்ட்டார். அப்போ கோவிந்ததாஸ் மாதிரி சொல்லுவாங்க, இல்லை சுவாமிஜி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, வசதியாகவே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அனிருத் பிரபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரபாத் போய் கேட்குறாரு, பிரபாத் உங்களுக்கு ஓகேவா, இன்னும் கொஞ்சம் பேர் டிவோட்டிஸ்லாம் சாக்ரோஸ்லாம் வராங்க, இங்கே வந்து தங்க போகிறாங்க, உங்களுக்கு ஓகேவா பிரபாத்னு சொல்லி கேட்குறாரு. பர்சனலி எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்களாம் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பிரபாத் முதல்ல போயிருந்தப்ப ரொம்ப சின்ன ரூம், அதுலேயே இருந்தார் பிரபாதர். இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இனிஷியலாக போகும்போது எல்லாம் ஒன்றா தங்கியிருப்பாங்களா பிரபாத் இந்த நியூயார்க்கில் இருக்கும்போது. அப்போ பிரபாதர் வந்து பாத்ரூம் போனால் பிரபாதர் போகணும்னு நினைக்க மாட்டாங்க, லைனில் நிற்பாங்க எல்லாம், பிரபாத் பின்னால் நிற்பார். அப்படி உடனே பார்த்தாங்க, வயசான இருக்காரு நம்ம குருமா இருக்காரு, நீங்கள் முதல்ல போங்க பிரபான்னு சொல்லி விட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி தான் பிரபாதர். ஓகே, சமைக்கவும் அதே தான், அவரே தான் சமைப்பார், பாத்திரமும் அவரே தான் கழுவார். அப்புறம் யாரோ ஒரு பக்தர்கள் கேட்பாங்க, நான் கழுவிட்டோமான்னு சொல்லி கேட்பாங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அதனால் பிரபாத் சொல்லிட்டார், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். ஓகே, எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு இடம் வேணும், அவ்வளோதான் படித்தார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வராங்களேன்னு சொல்லி யோசிக்கிறார் அனிருத் பிரபு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, எப்படி நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் பத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கார். நம்ம கடைசியில் தயானந்த பிரபு ரிக்வஸ்ட் பண்ணால் தயானந்த பிரபு வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு. இஸ் ஏர்னிங் மணி, இஸ் ஒன்லி ஸ்பென்சர் சப்போர்ட்டிங் டெம்பிள். ஓகே, அவர் தான் டெம்பிள் சப்போர்ட் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது, பெரிய ரூம், நல்லா இருக்கும், பெரிய பெரிய இதாக இருக்குது, கேரேஜ் இருக்குது, எல்லாம் பெயிண்ட் பண்ணி அனிருத் பிரபு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறார். அவர் தான் மேனேஜர், அவர் தான் எல்லாம் பெயிண்ட் பண்ணணும். மேனேஜர்லாம் உட்காந்துட்டு கிடையாது, எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கணும். அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிறார். ஓகே, பிரபாத் பிளேஸை நல்லா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பார்த்துக்கிறார். அப்போ ஒரு லேண்ட்லார்டு வந்து ஜாப்பனீஸ் மேன், அவர் வந்து பார்க்குறாரு. பிரபாத் உட்காந்துருக்காரு, ட்ரங்க் பெட்டி இருக்கும், அந்த ட்ரங்க் பெட்டிலாம் எல்லாம் வச்சுருப்பார், அவர் புக்ஸ் எல்லாம். அந்த ட்ரங்க் பெட்டியை டெஸ்க்காகவும் யூஸ் பண்ணிப்பார். அதில் உட்காந்துட்டு அதை பாகவனை வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவார், டிக்டாப் வச்சு. இதுதான் அவருடைய கீழே உட்காந்துப்பார். ஓகே, அப்போ அந்த ஜாப்பனீஸ் பர்சன் வந்து கேட்குறாரு, லேண்ட்லார்டு மீன்ஸ் சொந்தக்கார், வீட்டுக்கு சொந்தக்கார் வந்து கேட்குறாரு, உங்கள் ஃபர்னிச்சர்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்கள் ஃபர்னிச்சர்லாம் ஒன்றும் காணும், இவ்வளோ பெரிய வீடு வாடகை எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் ஃபர்னிச்சர்லாம் வேணும், சோஃபா அது மாதிரி டின்னர் டைனிங் டேபிள்லாம் வேணும்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத் சிரிக்கிறார். ஓகே ஓகே, நாங்கள் எங்கேனாலும் உட்காந்து போன்றார் பிரபாத். ஓகே, நாங்கள்லாம் வந்து மெண்டிக்கன் என்ன சொல்கிறது, நாடோடிகள். இது பெரிய டீல், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அமெரிக்காவில் டெட்ராய்டில் வந்து மிகப்பெரிய பங்களா, அவ்வளோ பெரிய பங்களா. அந்த பங்களாவை ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பார், நான் விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி. அதை பேரம் பேச போகிறார் பிரபாத். பெரிய பெரிய ஏஜென்ட்லாம் வந்திருக்காங்க, ஒரு லேடி ஏஜென்ட் அவங்களும் வந்திருக்காங்க. இந்த பார்த்தாலும் அந்த ரூம்லாம் சுற்றி கட்டாது, சுற்றி பார்க்கவே முடியல, அவ்வளோ ரூம்ஸு, அவ்வளோ பெரிய பெரிய புல்வெளிகள், அவ்வளோ பெரிய பங்களா பார்க்கவே முடியாது. அது டெட்ராய்டில். அங்கே போய் எல்லாம் காட்டின உடனே பிரபாதர் வந்து கடைசியில் பேரம் பேசுகிறார், உட்காந்துட்டு பேசிக்கலி நாங்கள்லாம் வந்து பெகர்ஸ் அப்படி அவர் ஷாக் ஆகிடுச்சு. அவருக்கு எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பயங்கர ஷாக் ஆகிடுச்சு, அந்த லேடியும் தூக்கி போட்டுச்சு. பேரம் பேசி கடைசியில் பிரபாதர் சொன்னார், 300,000 $300,000 அதாவது $300,000 கேஷாக கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே எதுவும் பேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் $350,000 கேட்குறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து ஓகே சொல்லிட்டான் டீல். ஓகே, உடனே என்ன பண்ணுறார் பிரபாதர், ஃபோர்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டையும் அந்த ஃபோர்டோடைய யூனியன் இருக்குல்ல, அந்த ஆட்டோமொபைல் யூனியன் இருக்குல்ல, அவங்க ஓனருடைய பொண்ணுகிட்டையும் சொல்லி இதை முடிச்சிருங்க அப்படின்றார். அன்றைக்கி டீல் முடிஞ்சிச்சு. அவர் கையில் காசு எதுவுமே கிடையாது, அதை முடிக்கும் போது எதுவும் கிடையாது. இதுதான் மெண்டிக்கன். ஓகே, ஸோ அதை சொல்கிறார், நாங்களாம் மெண்டிக்கன் எங்கேயாவது உட்காந்துப்போம் அப்படின்றார் பிரபாத். ஆனால் அவருக்கு டவுட்டு, அவருக்கு சந்தேகம் வந்துச்சு,
எட்டி பார்த்து ஜன்னலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க பிரபாத் அனிருத்த பிரபு சொல்கிறார், அவரை வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. ஸோ ஒரு நாள் முடிஞ்சவொடனே ஒரு நாள் கீர்த்தன் நடக்குது. வழக்கம் பிரபாத் தான் பேசுவாங்க. ஒரு நாள் கீர்த்தன் முடிஞ்சவொடனே பிரபாத் சொல்கிறார், தயானந்த பிரபு நீங்கள் இன்றைக்கி பேசுங்கன்றார். தயானந்த பிரபு இதுக்கு முன்னால் சின்னதாக டாக் கொடுத்ததே கிடையாது. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் பேசுறதே கிடையாது. சும்மா இன்ஃபார்மலில் கூட கிருஷ்ணா காசி பற்றி பேச கிடையாது. அவர் டெம்பிளை ஸ்டார்ட் பண்ணிட்டார், அவ்வளோதான். சப்போர்ட்டிங் டெம்பிள் பைக் யாரெல்லாம் மணி நிறைய கொடுத்தா அவன் தான் டெம்பிள் பிரசிடென்ட். ஓகே, பிரம்மானந்த பிரபு நியூயார்க் டெம்பிள் பிரசிடென்ட். அவர் ஜெயானந்த பிரபு தானே, ஜெயானந்தா டாக்ஸி டிரைவர் இருப்பார்ல, ரத யாத்திரை பண்ணார்ல, அதே மாதிரி ஒரு ஜெயானந்த பிரபு தான். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் ஒரு டெம்பிள் பிரசிடென்ட். என்ன, தே ஹவ் டு அக்செப்ட் மோர் ஃபினான்ஷியல் பர்டன். அதான் டெம்பிள் பிரசிடென்ட். ஓகே, எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கணும். அப்போ பேச சொல்கிறார். ஓகே, நான் பேச மாட்டேன் பா சுவாமிஜி நீங்களே பேசுறீங்க அப்படின்றார். அவர் அப்படியே பிரபா சொல்கிறார், இல்லை நீங்கள் பேசுறதான் நான் விரும்புகிறேன்றார். ஓகே, சரி ஓகேன்னு சொல்லிடுறார். கீர்த்தன் முடிஞ்சது. இப்போ அவர் பேச போகிறார். கடவுளை பற்றி பேசுகிறார் தயானந்த பிரபு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். அதான் அவருடைய பேச்சு. ஓகே, லாஜிக்கலாகவும் எப்படி ரீசன் வச்சும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. அதான் அவருடைய பேச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேதிக் ரெஃபரன்ஸு ஸ்லோகம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன வருதோ அதை பேசிகிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணா கான்சியஸ் ஃபிலாசபி இல்லை. இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ். இனிஷியலாக வந்தாலும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறார். ஓகே, அவருடைய பேச்சு போதுமானமா இல்லை. ஆனால் பிரபாத் ஒன்றுமே சொல்லலை. ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டார், தப்பாக பேசுகிறார் ஒரு வட்டம். அப்போ தான் பிரபாத் இன்டர்ப்ட் பண்ணுறார். ரைட்டு, இது தப்பாக பேசுகிறீங்க, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அதனாலே கரெக்ட் பண்ணுறாரு. ஆனால் தயானந்த பிரபு அதெல்லாம் அவர் நினச்சிக்கல. எல்லாருமே கரெக்ட் பண்ணுறாரு, இன்னும் நிறைய நான் பேசுகிறேன், இன்னும் திட்டுவிலுமே அப்படிலாம் நினைக்கல. திருப்பி அவர் கணக்கு பேசுகிறார். ஓகே, இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாரத முனி இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் டிசைபிள்ஸ்லாம் நம்ம, அதாவது டிசைபிள்ஸ் நம்ம இது பண்ண முடியாது. பிரபாத் சொல்லியிருக்கிறார், எனக்கு குரு மகாராஜ் தான் அந்த டிசைபிள்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார் பிரபாத். ஓகே, ஏன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ நாள் கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எப்படி இருக்குது. அவங்க டக்குன்னு டெம்பிளில் கட்டுறாங்க, பெரிய இதாக போகிறாங்க. பிரபாத் சொல்கிறார், ஏற்கனவே நீ கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து குரு மகாராஜ் நீ அனுப்பிச்சிருக்காரு உங்களெல்லாம் அப்படின்றார். ஓகே, ஸோ ஒரு நாள் பிரபாவுடைய குரு மகாராஜ் அப்பியரன்ஸ் டே, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜுடைய அப்பியரன்ஸ் டே. அப்போ அனிருத் பிரபு, கோவிந்தாஸ் மாதாஜி, கௌரசுந்தர் பிரபு, நந்தராணி மாதாஜி, அப்போ சங்கர்ஷனா ஒரு பக்தர், இவங்களாம் வராங்க. ஓகே, செலிப்ரேஷனுக்காக வராங்க. அப்போ அந்த கிச்சனில் என்ன பண்ணுறார் பிரபாதர், பெரிய ஃபீஸ் குக் பண்ணிடுறார் குரு மகாராஜுக்காக, அவருடைய குரு மகாராஜுக்காக. நந்தராணி மகாராஜ் பூக்கள் கொண்டு வராங்க. எல்லாம் பூக்கள்லாம் ஆஃபர் பண்ணி சேன் பண்ணுறாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா பற்றி சேன் பண்ணுறாங்க. ஓகே, நந்தராணி மாதாஜி சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை சந்திரமுகி, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். அவங்களுக்கு வந்து 2 மாதம் ஆகுது. அப்போ நான் அப்போல்லாம் ஒரு பேஸ்கெட்டை வச்சு கேரி பண்ணுவாங்க. ஓகே, அது பேசாமல் அல்லாமல் படுத்திருந்தா ஒரு பேஸ்கெட்டை வச்சுருந்தேன். இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சுது, அப்பியரன்ஸ் டே ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு. சுவாமிஜி என்ன பண்ணார், கொஞ்சம் பூக்கள் எடுத்துகிட்டு அந்த பேஸ்கெட் பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்து அவர் பூவை பக்கத்தில் வச்சுட்டு, அவருடைய தலை பக்கத்தில் வச்சு, சந்திரமுகி தலை பக்கத்தில் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு நாள் உன்னை நான் இந்தியாவுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னார். சந்திரமுகி இந்தியாவுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ஓகே, சரி, இந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் நடக்குது. ஃபீஸ்லாம் நிறைய ஐட்டம் இருக்கும். அல்வா, சட்னி, ஆப்பிள் சட்னி, சப்ஜி, பக்கோடா, ரைஸ் ஐட்டம், இது மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபீஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பிரபாத் ரூம்க்கு எல்லாம் போகிறாங்க. அப்போ பிரபாத் வந்து இந்த யார் லெட்டர் இருக்குங்களோ அதெல்லாம் வந்து சத்தமாக படித்து காட்டுறாரு. குரு மகாராஜ் ஃபோட்டோ, பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் ஃபோட்டோ இருக்குது, அதில் சத்தமாக படித்து காட்டுறாங்க. இதுதான் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதான் ஒருத்தருடைய பர்த்டே அன்னைக்கு அவரை க்ளோரிஃபை பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடக்கணும் இல்லையா. அவருக்கு பிடிச்சது நினைப்பேன், இவ்வளோ பேர் ப்ரீச் பண்ணியிருக்கார் பிரபாத், அதெல்லாம் சொல்லி காட்டார் குரு மகாராஜ்கிட்ட. அவர் ஃபோட்டோ வச்சுட்டு சொல்கிறார். ஓகே, ஸோ அப்போ கேட்குறார் பிரபாத், சில ஸ்டேட்மெண்ட்லாம் வரும்ல பேசும்போது, வி ரியலி லைக் சாண்டிங் சொல்லலாம், அதை கத்தி சொல்கிறார். இந்த லெட்டரை படிச்சுட்டு வி ரியலி லைக் சாண்டிங், இந்த மாதாஜி இப்படி எழுதியிருக்காங்க. இன்னொரு ரைட்டர் படிச்சுட்டே இருக்கும்போது வி ஆர் ஹாப்பி சின்ஸ் வி மீட் யூ, இதை கத்தி பிரபாத் வந்து கத்தி சொல்கிறார்.
ஓகே. we are trying to teach other people how to chant Hare Krishna. இதெல்லாம் சொல்லி சொல்கிறார். இந்த லெட்டர் படிக்க படிக்க பிரபாதருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. அப்போ நந்தராணி மாற்றி கேட்குறாரு பிரபாதர், உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணதில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. நந்தராணி மாற்றி சொல்கிறாங்க, எஸ் பிரபாத் அப்படின்னு தான், என்னுடைய வாழ்க்கையை வந்து அற்புதமாக மாறிடுச்சுன்றார். உடனே பிரபாத் அடுத்தவங்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கா ஹரே கிருஷ்ணா மந்திரம்? எல்லாருமே ஆமான்றாங்க. அப்போ பிரபாத் சொல்கிறார், எனக்கு அப்போ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைச்சதோ இதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள். இதுதான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பெருசாக யாருக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டாம். ஓகே, ஃபிலாசபிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும், இது மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள், அதனால நான் திருப்தி ஆயிடுவேன், என்னுடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் மகாராஜ் திருப்தி ஆயிடுவார்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, நம்ம டைம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இல்லை முடியல, நிறைய இருக்கு இன்னும். ஓகே, ஸோ இதெல்லாம் இனிஷியலாக உள்ள பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா, சரி ஒன்று பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து உமாபதி வந்து நிற்கிறார். உமாபதி பிரபுன்னு சொல்லி அவருடைய டிசைபிள் வந்து நிற்கிறார் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்டோர் ஃப்ரெண்ட் முன்னால் வந்து. ஏன்னா உமாபதி பிரபு வந்து கிருஷ்ணா இயக்கத்தை விட்டு போயிட்டார் ஒரு வருஷம் முன்னால். அங்கே நியூயார்க்கில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போ அதுக்கப்புறம் போயிட்டார். அவர் ஏன் போயிட்டார்னா, அவர் புத்தாவோட ஃபாலோயர். அந்த இன்டலெக்சுவலாக அவருக்கு ஃபைட் வந்துடுச்சு. புத்தாவை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ஸு. ஏன்னா புத்தர் வந்து வாயிடசம் சொன்னார், நிர்வாணம் தான் சொன்னார், கிருஷ்ணா கான்சியஸ் வந்து அது கிடையாது. இதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிட்டார். ஓகே, ஆனால் போனாலும் அவருக்கு திருப்பி பிரபாதரை மறக்க முடியல, கிருஷ்ணரை மறக்க முடியல. திருப்பி பிரபாத் லெட்டர் எழுதுறாரு, நான் திருப்பி வரேன்னு சொல்கிறார். அதனால் வரேன்னு சொன்னார், எப்போ வரேன்னு சொல்ல, வந்தவொடனே பிரபாத் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகே, ஸோ பிரபாத் அன்றைக்கி ஈவினிங் வந்து சொல்கிறார், நிறையா டிசேபிள்ஸ் வந்து இதை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ உமாபதி புறப்பட்ட பிரபாத் சொல்கிறார், என்னுடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் மகாராஜிட்ட வந்து ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசியை வந்து அவங்களுடைய ஒய்ஃப் அடித்து கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு, ஒழுங்காக வந்துருன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கி வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் மகாராஜ் வந்து அழுதாங்களாம். ஐயோ, இந்த ஒரு சூழலை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அழுதாங்களாம். ஓகே, ஸோ அதனால் ஒரு உண்மையான குரு வந்து எப்பயுமே வந்து டிசேபிளை வந்து நிராகரிக்க மாட்டார். மாயோட இன்ஃப்ளூயன்ஸில் சிஷ்யர் வேணால் வெளியே போயிருக்கலாம், ஆனால் குரு மகாராஜ் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார், திருப்பி மணி சேர்த்து பாருன்றார். ஸோ அதனால் உமாபதி பிரபு வந்து இந்த இன்டெலெக்சுவல் டவுட்ஸ், புத்தியில் வந்து ஒரு விசாரணை, அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிட்டார். ஓகே, ஏன்னா அந்த புத்திசம்லாம் பிரபாதர் சொல்வார்ல, நிர்வாணம், புத்தரை வந்து வேதத்தை நிராகரிச்சதுனால அது எத்தேஸ்டிக் சொல்லுவார். இதெல்லாம் உமாபதிக்கு பிடிக்கல, ஒரு பிரபுக்கு பிடிக்காதுல்ல, பிரத்யும்னா தான் நினைக்கிறேன் இல்லை, 3 பற்றி சொன்னால் பிடிக்கல, 3 லேண்டிங்கை பற்றி சொன்னான். பிரத்யும்னா தானே யாரு நான் இல்லை கரெக்டாக, 3 லேண்டிங்கை பற்றி சொன்னால் பிடிக்காது. பிரபா அடிக்கடி சொல்லுவார், அமெரிக்கன் 3 லேண்ட் பண்ணவே இல்லைன்னு அவர் பண்ணிடுவார். 3 லேண்டிங் நியூஸ் வந்தோன்னா அவர் பயங்கர பரபரப்பாக இருவார் அந்த பிரபா சிரிப்பார் அதை பார்த்து. அதே மாதிரி இவர் வந்து புத்திசம் சொன்னோன்னே இவருக்கு வந்து அது பிடிக்கல உமாபதி, அதனால போயிட்டார். ஓகே, கிருஷ்ணா கான்சியஸ் போன பிறகு ஆனால் அவருக்கு கிருஷ்ணா கான்சியஸ் விட முடியல. அவருடைய ஓல்டு ரேடியோ ஸ்டேஷன் வேலைக்கு போயிட்டார், எல்லாம் ஓல்டு வேலைக்கு போயிட்டார். சரி, யாராவது மாமிஸ் சாப்பிட்டாங்கன்னா யோசிப்பாராம், ஐயோ நம்ம குரு மகாராஜ் மாமிஸ் சாப்பிட தான் சொல்லியிருக்காரே, பிரபாத நினச்சிப்பா. ஓகே, இந்த மாதிரி நீ நினச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை புனிதமாயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்லி பிரபாத சொல்வேன். ஓகே, ஸோ சரி, நிறைய பக்தர்கள் வந்துடுறாங்க, பிரபா ரூமுக்கு வந்துடுறாங்க. பிரபா சொல்கிறார், ஒருத்தர் வந்து கிருஷ்ணா கான்சியஸில் நேராக ரொம்ப ஆக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறார். கிருஷ்ணா கான்சியஸ் நிறைய வர ஓகே, பிரபா பரமேஸ்வர் லாஸ்ட் சொல்வார், டோன்ட் காஸ் மிஸ்ஹேவ் டு அதர்ஸ். 4 பேர் சொல்லு. அப்போ cause of the misery for others. Don't try to be the cause of misery for others. சொல்லல 4 பிரின்சிபல். இது சொல்ல, he does not want to cause suffering even to a small insect. சின்ன உயிரினங்கள் கூட சஃபரிங் கொடுக்குறான்னு பாரு. இந்த மாதிரி உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்பார். ஓகே, ஏன்னா புத்திஸ்ட் தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து இப்போ உள்ள புத்திஸ்ட்லாம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ உமாபதி என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணா கான்சியஸ் விட்டுட்டு இந்த இன்டெலெக்சுவல் டவுட்னால போயிட்டார். ஸோ திருப்பி வந்துட்டார் உமாபதி பிரபா. அது வந்தோடனே பிரபா ரொம்ப ஹாப்பி. ஸோ பிரபா பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிசேபிள் சுற்றியே இருப்பாங்க, அவருடைய சிஷர்கள் சுற்றியே இருப்பாங்க.
லீலாவதி மாதாஜி ஒருட்டம் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க நினைக்கிறாங்க எல்லா டிசபிள் சுற்றி இருக்காங்க, நம்ம பிரபாத வேத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளால் பிரபாத டைம் வீணாகக்கூடாது, அதனால் பிரபாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் பிரபாத டைத்தை தேடி எடுக்கிறாங்க பாருங்க, சே பிரபாதோடைய வேலையை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதாஜி மனசத்தானி இந்திரியாணி, மனசு தான் பிரச்சனை. இவங்களே எப்படி நினச்சிப்பாங்க, பிரபாத கிட்ட போகக்கூடாது, நம்ம போனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சொல்லிட்டு போய் பிரபாத கேட்பார், ஏன் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பார், ஏன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க கேட்பார். சுவாமிஜி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்து என்ன உங்களுடைய வேலையெல்லாம் தடைப்படும் அப்படின்ட்டார் சொல்கிறாங்க மாதாஜி. நோ நோ நோ, அப்படி கிடையாது, உனக்கு தெரியலையா, என்னுடைய மெயின் ஒர்க்கே வந்து என்னுடைய டிசைபிள்ஸ் தான் அப்படின்ட்டார். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம், 32 ஆயிடுச்சு. ஓகே, 2 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். கிருஷ்ணா தேவி மாதாஜினா அதுதான் சுபல் தான், அதுதான் வேற யாரும் கிடையாது. இவர்தான் சுபல் மகாராஜா. சுபல் மகாராஜா பெருசாக பின்னாலெலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். பாம்பே ஜுகு டெம்பிள் எல்லாமே அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, சரி, வேறு எதுவும் கேள்வி இல்லைல்ல? பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூமு பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கா ரூமில்? யோசிக்கிறீங்களா? சரி, ஈஸ்வரி மாதாஜி போயிடலாமா? இருக்கா, சொல்லு. சுபல் பிரபு கிருஷ்ணதாஸ் அந்த இதில் அவர் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும்போது கூட சொல்கிறார். என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லையும் ட்ரபிளாக இருக்கிற சிச்சுவேஷன்லையும் நம்ம இங்கே இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியம். அவங்க போனது ஓடி போனது ஆச்சரியம் இல்லைன்றார். அந்த ஓடி போனது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஆனால் அந்த இதுலேயும் நம்ம இங்கே இருந்து சேவை பண்ணுறோம், சேவை பண்ணுறோம்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணரோட சேவை கிடைக்கிறது ரொம்ப அரிது. அந்த ஒரு சூழ்நிலையோட நம்ம வந்து கிருஷ்ணரை மறக்காம சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க பிரபுபாதர். வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லா சிச்சுவேஷன்லயும் சேவை பண்ணுங்க. யமுனா மாதாஜி வந்து லண்டன்ல வந்து கோபிருந்தா ஹலிபுர்சா என்று பாடிக்கொண்டே இருக்காங்க மாதாஜி வந்து. ஆமா, அந்த ஃபேமஸ் பாட்டு இருக்குல்ல, அது அவங்க தான் பாடினது. டெம்பிள் போனால் காலில் போடுவாங்களே, 7 கால் போடுவாங்கள்ல, இது யமுனா மாதாஜி பாடினது, கோவிந்த மாதிரி புருஷன். அதை அவங்க பாடினதை எல்லா கோயிலையும் போட சொல்லி, எல்லா இஸ்கான் கோயிலையும் 7 கால் போனீங்கன்னா இந்த பாட்டு போடுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி. சரோஜா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க, எடுக்க முடியல அவங்களால? ஓகே ஓகே. கௌர பூர்ணிமா வந்து மாயாப்பூர்ல விமர்சையா கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன், ஆன்மீக குருவோட ஸ்பீச்சை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போய் நடந்து போய் குக் பண்ணி சாப்பிடணும், அவ்வளவு கஷ்டத்துலயும் அவர் வந்து சொல்றாரு, பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு குடுக்கத்தான் வந்து, நான் எதையும் எடுத்துட்டு போக வரல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது லண்டன். அது வந்து நியூயார்க்ல சொல்றாரு. நியூயார்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு, அவர் எதுக்காக அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதுனால எனக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலைன்றார். அங்கே கௌரவ பூர்ணிமா கொண்டாடி அவங்க ஹாப்பியா இருக்காங்க, நான் இங்கே இருந்தாலுமே இங்கே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா இங்கே நான் குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நிறைவேற்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன், அதனால எனக்கு சேடே இல்ல, வருத்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யாருமே கிடையாது, ஆனாலும் டயட் கூட கிடைக்கல, அப்ப கூட அவ்வளவு சரியா கூட கிடைக்கல, இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த 3 மணி நேரம் தான் அவருக்கு வந்து பிரபு அவருக்கு வந்து பர்சிங் சவுண்ட் மைண்ட்ல, அந்த அதனால 3 மணி நேரம் அவர் இருப்பாரு. அந்த 3 ஹவர்ஸ்ல அவர் வந்து பாகவதம் எழுதுவாரு, கீர்த்தனம் பண்ணுவாரு. அந்த அந்த 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிப்பாரு. அவருக்கு கிடைக்கிறதே அதுதான் அந்த நேரத்துல. அவர் அதையும் யூஸ் பண்றாரு. ஆனா நம்ம எல்லாம்
அதாவது சாதாரண மக்களால அதை தாங்கிக்க முடியாது. Correct. அவர் வந்து டிவோட்டியா இருக்கிறதுனாலதான், கிருஷ்ணா டிவோட்டியா இருக்கிறதுனாலதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஐஸ்வர்யா மாதாஜி, உங்களுக்கு எது கருத்துக்கள் இருக்கா? பாயிண்ட்ஸ் எது இருக்கா? ஐஸ்வர்யா மாதாஜி இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எது பாயிண்ட்ஸ் தான் சொல்லுங்க. நம்ம சாண்ட் பண்ணணும், மற்றவங்களையும் சாண்ட் பண்ண வைக்கணும். ஆமாம். அது எப்படின்னா சாண்ட் பண்றதுல நம்மளுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ், பகவானோட கிருபை எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லணும். வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. நல்ல பாயிண்ட். பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மரம் மாதிரி. மரத்தை எப்படி இது பண்ணி அதுல பகவானோட இது பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணா, ஸ்டாண்டிங் பண்ணா நம்ம வாழ்க்கையும் நல்ல மென்மேல இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க பிரபுப்பா. யாருக்கு? கிருஷ்ணதேவி மாதாஜி அதுதான் இல்லையா? இந்த மாதிரி நீ அதை பண்ணிட்டு ஓடிட்ட, பண்ணக்கூடாது, திருப்பி வாங்கன்ற மாதிரி சொல்லி லெட்டர் எழுதுறாரு. வெரி நைஸ், கரெக்டா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மலைவாச பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாவோட விருப்பம் வந்து உலகம் முழுவதும் வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்பணும்ன்றது. அவரோட குறிக்கோள் வந்து என்னோட டிசைபிள் தான் பிரபுபாத சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. டிசைபிள் என்ன சொன்னீங்க? டிசைபிள்ல என்னுடைய குறிக்கோள் எல்லாமே வந்து என்னுடைய டிசைபிள்ஸ் தான் பிரபுபாத வந்து சொல்றேன். ஓ, டிசைபிளை ரெடி பண்ணும், அவங்கள இது பண்ணுறது. ஓகே, லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ பிரபு. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. லீலாவதி மாதாஜி வந்து சான்ஸ்கிரால இருந்து வந்திருக்காங்க. அப்ப அவரை சுத்தி எல்லா அவரோட டிசைஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம போய் பிரபுபாதாவை பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடுமே சொல்லிட்டு பார்க்காம இருக்காங்க. அதுக்கு பிரபுபாதா சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டிசைபிளோட சந்திக்கிறது தான் என்னோட முதல் சந்தோஷம் அப்படின்னு சொல்றேன். என்னுடைய ஒர்க்கே பாகவத மாத்திரம் கிடையாது, என்னுடைய டிசைபிள் தான் என்னுடைய ஒர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பிரபுபாதா. ஓகே, வெரி நைஸ் மாதாஜி. ஸோ இன்னும் இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கா அவனுக்கு? ஓகே, நாளைக்கு கிளாஸ் வந்து 6 o'clock. ஓகே, ஸோ யாரெல்லாம் நம்ம வழக்கமாக நேரில் வண்டியில் வந்துடுங்க. ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்க, ஆன்லைன் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ கிளாஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா அவங்க பெரிய இல்லையா? ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தேவ ஜ பதிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராதே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கரெக்டாக கூப்பிட்றீங்க.